ஹலோ கைஸ், நீங்கள் நம்ம என்ன கேம் விளையாட போகிறோம்னு பார்த்தீங்கன்னா I-The-One Part 3 தான் விளையாட போகிறோம். அதுக்கு லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணாதவங்க ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க கைஸ் நம்ம வீடியோக்குள்ளே போகிறோம். கைஸ் நம்ம I-The-One விளையாடியே ரொம்ப நாள் ஆச்சு. ஃபஸ்ட்டு நம்ம சேனலோட ஸ்டார்டிங்கில் ஃபஸ்ட்டு வீடியோ அண்ட் செகண்ட் வீடியோவாக போட்டோம். ஃபஸ்ட்டு வீடியோவே நம்ம சேனலோட ஃபஸ்ட்டு வீடியோவே I-The-One வீடியோ தான் கைஸ். அது கிட்டத்தட்ட 230 வியூஸ் மேலே போயிடுச்சு. அதனால் நம்ம திருப்பி I-The-One சீரிஸ் கண்டினியூ பண்ணலான்னு இருக்கோம். இது நல்லா போச்சுன்னா இன்னும் I-The-One போடுவேன், இல்லைனா வேறு எதாவது நம்ம புது கேம் எப்பவும் போல் ட்ரை பண்ணலாம். இப்போ வாங்க கைஸ் நம்ம I-The-One கேமுக்குள்ளே கான்சன்ட்ரேட் பண்ணலாம். நிறைய மேப்ஸ் கைஸ் புதுசாக முன்னாடி I-The-One பார்க்காதவங்களாம் போய் மறக்காமல் பார்த்துட்டு வந்துடுங்க. நம்ம சேனல்லையே இருக்கோம். நம்ம சேனலோட ஃபஸ்ட்டு வீடியோ அண்ட் செகண்ட் வீடியோவை I-The-One தான் போட்டிருக்கோம். நல்ல ரீச் கிடச்சிருக்கோம். நீங்கள் போய் பார்த்துட்டு வந்துடுங்க. இப்போ வாங்க நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம். எலிபேட் மேப்பில் தான் இருக்கோம். ஃபஸ்ட்லேருந்து எல்லா மேப்பையும் ட்ரை பண்ணலாங்க. சூப்பராக இருக்கும். போட்டு ஷாட்டு போடுறா ஷாட்டு. யாருக்கிட்ட சூனாபானாகிட்டேவா ஷாட்டு வாங்கிட்டாங்க. அவ்வளோதான். ஜோகர்னா நம்மளே வச்சுட்டாங்க. இருங்க அவனை குழந்தை எடுக்கணும். நீ சாவிடா ஜோகரு. யாருக்கிட்ட சூனாபானாகிட்டே வீரத்தை காட்டு குயிஸ் பொங்குன்னு வச்சுட்டாங்க வாயிலேயே. இருவா சாவிட நாயே. சூனாபானாகிட்ட உன் ஆட்டத்தை காட்டிய நீ சாவிட நாயே. கைஸ் வாங்க கைஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். அதுதான் எலிபேட் மேப்பே வின் பண்ணிட்டோம். இருங்க. ஐயோ நவர முடியல கைஸ். இருங்க கைஸ் நெட் ஆஃப் பண்ணிக்கலன்னா ஆட் வேறு அப்பப்போ வருது. அதுக்கு தான். இருங்க கைஸ் சூனாபானாகிட்டே ஆட்டத்தை காட்டுறானுங்க கைஸ். போன மேட்ச் நம்ம வெற்றிகரமாக வின் பண்ணிட்டோம். இந்த மேட்ச்சை வின் பண்ணோம். போடுங்க. நம்ம டீம்மேட் நம்மளாச்சும் நல்லா கர்மா வேலை செஞ்சிச்சு பாருங்கள். 2 பேர் சேர்ந்து ஒருத்தனை வச்சிட்டானுங்க. நம்ம டீம்மேட்டை நம்ம தான் கைஸ் காப்பாற்றணும். அதை விட்டு நம்மளே அடிக்கிறான். எவ்வளோ கொழுப்பு இருக்கணும் அவனுக்கு. டீம்மேட்னா இவனை மாதிரி இருக்கணும் கைஸ். இவனுக்கு வாழ்த்துக்கள் பண்ணணும் கைஸ். வாழ்த்துக்கள். எனக்கு எதாவது பெருசாக கிஃப்ட்டு தரணும். டீம்மேட்னா இவனை மாதிரி இருக்கணும். சாரி டாடி உன்னை பற்றி புகழ்ந்து பேசி இவனே அஸ்டண்டா தெரியாமல். சாரி கைஸ் தெரியாமல் அவனே பறக்க விட்டான். அவன் குறுக்கில் வரான் கைஸ். நான் என்ன பண்ணுறது? ஆனால் அவன் வேணுன்னே தள்ளி விட்டான். நம்மளை தள்ளி விட்டான். இப்போ பாருங்கள் 1v1 மேட்ச்சு. இந்த மொட்டை மண்டி அவனே திரிக்க ஓடுற மாதிரி அந்த அளவுக்கு அடிச்சு அடிக்கணும் கைஸ். அவனை ஓட விடணும். அவனை இப்படிங்க ஓட விடலாம் கைஸ். நம்ம இப்போ இந்த ஸ்விட் கேமோட ஹீரோ இந்த அவுட்ஃபிட் வச்சுருக்கோமா, ஜிங் ஜாங் ஜுங்கோ ஏதோ. இந்த ஸ்விட் கேம் ஹீரோக்கு எல்லான்னு தெரியாது. 456ன்னு வச்சுப்போம். இந்த ஹீரோட இதே அவுட்ஃபிட் வச்சுருக்கோமா. நம்ம இந்த ஸ்விட் கேமில் அந்த ட்ரையாங்கிள் போட்டு ஸ்கொயர் போட்டு அந்த ரெட் கலர் அவுட்ஃபிட்டில் வருவானுங்களே, அது 10,000 ரூபாய்க்கு இருக்குது. நான் பார்த்து வச்சுருந்தேன் வீடியோட ஸ்டார்டிங்கில். அது வேணால் நம்ம வீடியோ முடியும் போது வாங்க ட்ரை பண்ணலாம். ஏன்னா ஒரே அவுட்ஃபிட் ரொம்ப நாளாக வச்சுருந்தா அசிங்கமாக இருக்கும்ல. அதனால் புதுசாக நம்ம எல்லா அவுட்ஃபிட்டையும் வாங்கி போடுறாங்க கைஸ். இந்த எல்லா அவுட்ஃபிட்டும் வாங்கி போட்டு தான் இந்த சீரீஸை முடிக்கிறோம். அது நான் 5வது பார்ட்டாக போனால் என்ன, 10வது பார்ட்டாக போனால் என்ன, எல்லா அவுட்ஃபிட்டையும் வாங்கி போட்டு தான் நான் சீரீஸாக முடிக்கிறேன். இல்லைனா எல்லா அவுட்ஃபிட்டும் வாங்குற மாதிரி தனி வீடியோவே போடுறேன் விளையாடாமல். ஆனால் எனக்கு எல்லா அவுட்ஃபிட்டும் வாங்கணும் கைஸ். அதுதான் ஆசை. வாங்கிடலாம் கவலைப்படாதீங்க. இதோ ஸ்விட் கேம் இது ட்ரெஸ்ஸு போட்டு நிற்கிறானுங்க பாருங்கள். ரெட் கலர் இந்த மாதிரி சர்க்கிள் ஸ்கொயர் ட்ரையாங்கிள் 3 இருக்குல்ல. நான் ட்ரையாங்கிள் இல்லைனா சர்க்கிள் தான் வாங்கலான்னு இருக்கேன். ஏன்னா ஸ்கொயர் காமனாக இருக்குது தான். வாங்க போகலாம். இவன் என்ன கைஸ் ஓவராக சீன் காட்டிகிட்டு இருக்கான். இந்த பார்ட்டி ட்ரெஸ் போட்டவன். இந்த அக்கா யார் கைஸ்? பரதநாட்டியம் ட்ரெஸ்ஸு போட்டு நம்மகிட்டே சீனாக காட்டுது. எப்படி இருந்தாலும் நம்ம தான் ஜெயிப்போம். சரி வாங்க. நோ இன்டர்நெட் கனெக்ஷன் வேறு வருது. நெட் ஆன் பண்ணிட்டு வந்துடலாம். நெட் ஆன் பண்ணால் கொஞ்சம் அங்கங்கே ஸ்டக் ஆகுது கைஸ். அதுதான் கைஸ் பிரச்சனைங்க. இந்த பாருங்கள் நம்பர் 1 தாத்தா அடி வாங்கிட்டு இருக்காரு. தாத்தா என்னது தாத்தா அடி வாங்குற? நீ என்கிட்டயும் அடி வாங்கி தான் வாங்கணும். என்னெல்லாம் அடி வாங்கினா அதுதான் என்கிட்ட வச்சிக்கூடாதுன்றது. நான் சைலண்ட்டாக பேசுகிறேன்னா நீங்களும் சைலண்ட்டாக பேசணும். இது பெரிய அஜித் குமார் அப்படின்னு நினைப்பீங்க. அப்படிலாம் இல்லை, சும்மா பேச வேண்டியதான். தாத்தா செத்துட்டாரு கைஸ், பாவம். இவன் யார் கைஸ் தேவையில்லாமல் மம்புக்கு வரான். இப்போ பாருங்கள், நான் இந்த அக்காவை அடிக்க போகிறேன்னா அந்த அக்கா என்ன அடித்தாங்க நியாயம். நான் அந்த அக்காவை அடிக்க போகும்போது தாத்தா என்ன அடிக்கிறது நியாயம் இல்லை கைஸ், நியாயம் இல்லை. இருந்தாலும் இந்த தாத்தாவை பிறந்து கட்டினா தான் ஒரு வழி. இப்போ நான் இந்த அக்காவை அடித்தா பேட்மேன் வராரு. நான் பேட்மேனையும் சேர்ந்து அடிப்பேன்.
பேட்மேன் ஃபேன்ஸ் வேணால் கமெண்ட்டில் கழுவி ஊற்றுனா எனக்கு தெரியாது. அந்த பேட்மேன் தான் என்னை அடிக்கும் தான் அடித்து பறக்க விட்டான் அவ்வளோதான் கைஸ். பாருங்க சம்மந்தமே இல்லாமல் கிளாஷ் ஆஃப் கிளான்ஸ் ஏதோ ஒரு ட்ரெஸ்ஸு போட்டு வந்து நடிக்கிறான். நீ அவனை பொழந்து எடுக்கிறான் பாருங்க கைஸ். ஆனால் எல்லாம் என்ன பொழந்து எடுக்கிறாங்க. தாத்தா நான் என்ன தாத்தா அவனுக்கு தீங்கு செய்தேன், நம்ம பொழந்து எடுக்கலான்னு பார்த்தா தாத்தா நீ ஏன் தாத்தா குறுக்கில் வந்தேன், நான் அவனை தான் தாத்தா அடிக்கிறான்னு வந்தேன். தாத்தாவே வந்து அடி. அவங்க பாருங்க அந்த பொண்ணு ஒரு இடத்துல நின்று எல்லாரையும் பொழந்துட்டு இருக்கா. அவன் மட்டும் தான் பொழப்பாளான், நானும் பொழகிறேன். சூப்பர் பவர் வச்சு அந்த பொண்ணை பொழகலான்னு பார்த்தேன், மிஸ் ஆகிட்டா கைஸ். விடுங்க பார்த்துக்கலாம், நம்ம தான் இங்கே எல்லாமே. அவன் பாருங்க அந்த பொண்ணு தெரிக்குது பாருங்க மூஞ்சி, மாஸ்க்கு போட்டு வந்தால் தப்பிக்கலான்னு பார்த்துருப்பா. ஆனால் நம்ம தான் இங்கே நம்ம தான் இங்கே எல்லாமே. பாருங்க அவனை அடிச்சு பறக்க விட்டாச்சு. 9th லெவலில் வந்துட்டோம். இதே மாதிரி போனிருந்தா 10th லெவலு பொக்கார்னு மூஞ்சிலே வச்சு அமுச்சு விட்டுடலாம். ஆனால் தாத்தா கம்முன்னு இருக்க மாட்டுறாரு. அவரும் 9th லெவலில் வரணும்னு சொல்லிட்டு சீன் போடுறாரு. ஃபஸ்ட்டு தாத்தாவை முடிக்கணும் கைஸ். நம்ம 10th லெவல் வந்துட்டோம் கைஸ். இனிமேல் நம்ம தான் கைஸ் இருங்க கைஸ். தாத்தாவை மட்டும் முடிச்சு விட்டுடலாம். தாத்தா கிளம்பு தாத்தா. இந்த பொண்ணுக்கு என்ன தான் இப்போ சிங்கிள்ஸு வாப்பா, சிங்கிள்ஸ் வா. ஒரே அடியில் பறந்துடுவேன் நீ. இருந்தாலும் நான் ஒன்று கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு தான் சாவடிப்பேன். ஏன்னா ஒரே மாஸ் என்ன கைஸ் அந்த பொண்ணை சாவடிக்கலான்னு பார்த்தா நம்ம செத்துட்டோம். பரவாயில்ல மறுபீரை எடுத்து வருவோம்டா நான். இந்த ஆடு வேறு. சரி வாங்க நம்ம ஆடலாம் ஃபோக்கஸ்டாக ஆடலாம். வாங்க 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 நம்ம தான் வாங்க ஆடலாம் வாங்க. யார் நம்ம எடுப்பாங்க அந்த கிளம்பும் பாருங்க. பார்க்க விடலாம். நீ யார் கைஸ் இந்தியா கிட்ட நீங்களும் பறக்க விடுவாங்க. எல்லாரையும் பறக்க விடுவோம். யார் நினைச்சானுங்க நம்ம அச்சானெல்லாம் தீர்த்து நம்ம அடிப்போம். போன வாட்டி கூட நான் அவனுங்க தோகடிக்கிறேன். நம்மளாம் போய் இருந்து சொல்லிட்டாங்க. ஓவர் கோளாரை ரொம்ப ஓவராக இது வைத்து போயிட்டு நம்ம போய் ஊழிட்டு அப்படிதான் ஓவர் நைட் ஆகக்கூடாது. 10th லெவல் திருப்பி டீம் போடலான்னு சொல்லிட்டு போனேன். பார்த்தா நானே போய் ஊழிட்டேன். சரி பிரச்சனை இல்லை வாங்க நம்ம ஆடலாம். நம்ம தான் இங்கே எல்லாமே. கைஸ் நேற்றோ முந்தா நேற்றோ ஐஸ்கிரீம் 2 போட்டிருப்போம். இன்றைக்கி ஐதை 1 போடுறோமா. நாளைக்கு வந்து என்ன போடலான்னா, நாளைக்கு வீடியோ வருமானு தெரில, வந்தால் வரும். அதுக்கப்புறம் ஸ்கூல் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் நான் வந்து ஐஸ்கிரீம் 2ல் வந்து சொல்லியிருப்பேன்ல, ஸ்கூல் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் வீடியோ வருமானு தெரிலன்னு சொல்லிட்டு ஒரு 2-3 வீடியோ வேணால் வர சான்ஸ் இருக்குது. எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் எடுத்து போட்டுருவோம் சரியா. இப்போ வந்து நம்ம வாங்க ஐதை 1ல் கான்சன்ட்ரேட் பண்ணலாம். அடுத்து வந்து ஏதோ ரோப்ளாக்ஸ் வீடியோ தான் போடுவோம் கன்ஃபார்மு. அதுக்கப்புறம் வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து ஒருத்தர் வந்து ஸ்டார்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாரு. வேறு ஏதோ கேம் விளையாடுறாரு, ஆட்டோ செஸ்ஸோ ஏதோ விளையாட சொல்லியிருந்தாரு. அதுக்கப்புறம் விளையாடலாம்னா அதையும் விளையாடி போடலாம். வீடியோ கழிச்சு அந்த வீடியோ பார்த்துருக்கோம் ஓகேவா. அடுத்து வந்து ஏதோ ரோப்ளாக்ஸ் வீடியோ தான் போய் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம யூகே வந்து இந்த காரில் பொண்ணு போனாட்டு ஞாபகம். இந்த பொண்ணு பாருங்க, இந்த பொண்ணு 10th லெவல், நானும் 10th லெவல். இப்போ போல பாருங்க. நெக்ஸ்ட் என்னன்னா இது ஐயோ கிரவுண்டு பேர் மறந்துட்டேன். வரங்க இப்போ ரொம்ப மறந்துட்டேன். இந்த மாதிரி வந்து நிறைய அவுட்ஃபிட் வந்து ரியல் மணிலாம் வைக்கிறாங்க. அதெல்லாம் நம்ம வாங்கி போட போகிறதில்ல, நம்ம காசே இல்லாமல் விளையாட போகிறோம். சரி வாங்க. அடுத்து வந்து இது ரயில்வே ஸ்டேஷன் நினைக்கிறேன். இந்த மேப் பேர் ரயில்வே ஸ்டேஷன் தெரியல. சரி வாங்க இல்லாமல் இதுலேயே நம்ம தான் ஜெயிப்போம். யார் நம்ம தோக்கடிப்பான்னு தோக்கடிச்சா திருப்பி மறுபேர் ஏற்றுறது ஜெயிப்போம் நம்ம.
இந்த யார் கேஸ் இந்த சைனாக்காரன் மாதிரி இருக்காங்க, டாங்கியோட கேர்ள் ஃப்ரெண்ட் மாதிரி இருக்காங்க பார்க்க. வாங்க வாங்க நம்ம போகலாம். டாங்லி கேர்ள் ஃப்ரெண்ட் ஆன் ஃபயர் சைட். யார் கேஸ் பார்ட்டி வேர் போட்டு வந்து சீனா போட்டுருக்கான். டாங்லி அப்படி ஓடு. டாங்லி கேர்ள் ஃப்ரெண்ட் செத்துருச்சு பாய், செத்துருச்சு. இப்போ செத்துரும், ஒன்றும் இல்லை, ஒரு அடி வச்சா செத்துரும். அது பாரு மூஞ்சிலே வாங்குது. எதுக்கு இதெல்லாம் வந்து கம்முன்னு உட்காராம? ஐயோயோ நாமளாம் முடிச்சிச்சு பேசுது. அசியமா போச்சு குமார். சரி வாங்க. வாங்க வாங்க நம்ம பழக போகிறோம் பாருங்க. எல்லாரையும் எல்லாம் வந்து ஐயா நம்ம மனுஷருங்க சொத்ததான் சொத்ததான் கேட்கலாம். கூட்டலாம் அவ்வளோ அதான் நம்ம 10வது லெவல் வரணும். நம்ம முடிச்சு விட்றதுதான் 15 செகண்ட் தான் இருக்குது. லெவல் வேறு கம்மி ஆனால் நான் இன்னும் அவுட்டே ஆகலை. சீட்டிங் ஏமாத்துறாங்க. இது என்ன ரவுண்டு வைஸ் இந்த ரவுண்டு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். பயங்கரமாக இருக்கும். இது என்னன்னா நம்ம வந்து இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும், பயங்கரமாகவும் இருக்கும். நம்ம வந்து ஃபஸ்ட் லெவலில் இருப்போமா, அவனுக்கு 5வது லெவல் இருப்பானுங்களாம். அவனுக்கு நம்ம தோக்கடிக்கணும். செகண்ட் ரவுண்ட் வந்து 5வது லெவல் இருப்பானுங்க. தேர்ட் ரவுண்ட் போட்டுனா 10th லெவலில் இருப்பானுங்க, நம்ம 5வது லெவலில் இருப்பானுங்க. ஆனால் நம்ம தான் வின் பண்ணணும். எல்லாம் ஃபஸ்ட்லேருந்து வரும். என்னென்ன சொல்கிறானுங்க பாருங்கள். ஃபஸ்ட் ரவுண்டில் நம்ம ஒரு அடி வச்சு அவனை காதி பண்ணிட்டோம், பறந்துட்டான். செகண்ட் ரவுண்டில் என்ன தூக்கிட்டு இருக்கான், ஜெயிலேருந்து தப்பிச்சு அந்த கைதி மாதிரி இருக்கான். நச்சு படுக்க வைக்காமல் ரொம்ப டைம் ஆகுது. எது சூப்பர் பவர் கொடுத்துருக்காங்க.
பாருங்க ஒரு அடி தான் எலும்புலாம் மண்டை கிண்டெல்லாம் நொறுங்கிச்சு பாருங்க. 10 ரூபா போல அது பாருங்க. நம்ம இப்போ போட்ட லெவல் இருக்குமா அவன் மட்டும் 10th லெவல். இதான் நம்ம தான் ஜெயிப்போம். ஏன்னா பையன் தோற்றுருவாரு பாருங்க. அசிங்கத்தின் உச்சம். அசிங்கமாக தோத்தாங்க அவன். ரொம்ப ரொம்ப அசிங்கம் அவன். 10th லெவல் நம்ம 5th லெவல் நம்மளே ஜெயிச்சோம். அசிங்கமாக தோற்றான். பரவாயில்ல இன்னொரு மேட்ச் ஆடுவான். இன்னொரு மேட்ச் ஆட்டு நம்ம கேம்ல முடிக்கலாம். யார் கைஸ்லாம் புதுசாக இருக்கும் இல்லை நம்ம ஃபஸ்ட்டு டிஃபால்ட்டாக ஒரு கேரக்டர் கொடுப்பாங்களே இதை வந்து லாகின் பண்ணி போனால் அந்த கேரக்டர் கைஸ். இவன் வந்து கண்ணாடி போட்டு சைட்லலாம் முடி இல்லாமல் மேலே மட்டும் முடி வச்சுன்னு தாடி லைட்டாக சைனாக்காரமாக வச்சுருப்பாங்க. அவன் கைசிவன் அவன் பாருங்க ட்ரெஸ்ஸை பார்த்து சரி ஓகே கைஸ் இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.